ஆனால் இந்திய அரசியல்வாதிகளுக்குத்தான் இந்த கோயிலுக்குள் நுழைய அச்சமாக இருக்கிறது. காரணம், மூலவர் பெருவுடையாருக்கு எதிரே உள்ள படி வழியாக வந்து தரிசிப்பவர் பிரபலமானவராக இருந்தால் அவர் பதவி அல்லது உயிர் பறிபோகும் என்பது நம்பிக்கை. தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் கோயிலிலேயே சற்று மயக்கமடைந்தார். அதன் பிறகு சில நாட்களில் முதல்வரின் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது. தஞ்சை பெருவுடையார் கோயிலின் கும்பாபிஷேக விழாவில் தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட எந்த அமைச்சர்களும் அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொள்ளாததால் அதன் பின்னர் 2G ஸ்பெக்ட்ரம் பிரச்சனையில் சிக்கி ராஜா பதவி இழந்து கைதாகினார். தஞ்சை நகர புகழ்மிக்க சந்து முனைகளிலும் கடை தெருக்களிலும் இந்த மர்ம சக்தி பற்றி பேச்சு அடிப்படாத நாளே கிடையாது. என இன்டர்நெட் ட்ராய்க்கும் என வளர்க்கும் தமிழ் செவிலிக்கும் முதற்கண் வணக்கங்கள். உலகெங்கும் நிறைந்துள்ள தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் கரம் குவித்து சிரம் தாய்த்தி யூகேவின் அன்பான வணக்கங்கள். 1000 ஆண்டுகள் கடந்தும் அசராமல் கம்பீரமாக நிற்கிறது தஞ்சை பெரிய கோயில். கிபி 1006ஆம் ஆண்டில் மாமன்னர் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு 1000 ஆண்டுகள் கடந்த பின்பும் கூட இன்றைக்கும் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் கம்பீரமாக நிற்கிறது தஞ்சை பெருவுடையார் கோயில். உலகம் முழுவதும் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் தினமும் வந்து இந்த கோயிலை பார்த்து பிரமித்த வண்ணம் உள்ளனர். ஆனால் இந்திய அரசியல்வாதிகளுக்குத்தான் இந்த கோயிலுக்குள் நுழைய அச்சமாக இருக்கிறது. காரணம், கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலவும் நம்பிக்கைதான். தமிழகத்திற்கும் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்துள்ள இக்கோயிலானது தமிழக ஆட்சியாளர்களுக்கு மட்டும் என்றைக்குமே பிடித்தமான கோயிலாக இருந்ததில்லை. யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னம் என அறிவிக்கப்பட்டு உலக அளவில் பிரசித்தி பெற்றது தஞ்சை பெருவுடையார் கோயில். பிரம்மாண்டமான இந்த கோயிலுக்குள் கேரளத்தான் நுழைவு வாயில், ராஜராஜன் நுழைவு வாயில் வழியாக மூலவர் பெருவுடையாருக்கு எதிரே உள்ள படி வழியாக வந்து தரிசிப்பவர் பிரபலமானவராக இருந்தால் அவர் பதவி அல்லது உயிர் பறிபோகும் என்பது நம்பிக்கை. இங்கு வந்து சென்ற பின்னர் அவர்கள் உயரிய பொறுப்பை ருசிப்பதில்லை. இப்படி ஒரு நம்பிக்கை காலம் காலமாக இருந்து வருகிறது. இங்குள்ள மக்கள் தங்கள் ஊரில் உள்ள பெரிய கோயிலை பற்றி எவ்வளவு பெருமைப்படுகிறார்களோ அந்த அளவிற்கு அந்த கோயிலுக்கு ஏதோ மர்ம சக்தி இருப்பதையும் தஞ்சை நகர மக்களிடையே சமீபத்தில் ஒரு நம்பிக்கை வேகமாக பரவி வருகிறது. தஞ்சை நகர புகழ்மிக்க சந்து முனைகளிலும் கடை தெருக்களிலும் இந்த மர்ம சக்தி பற்றி பேச்சு அடிப்படாத நாளே கிடையாது. நடந்த சம்பவங்களை வரிசையாக சேர்த்து வைத்து பார்த்தால் நகர மக்கள் சொல்வதில் உண்மை இருப்பது தெரிகிறது. வணக்கம், நான் உங்கள் யூகே. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மர்மங்கள் நிறைந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் பற்றிய ஆதாரபூர்வமான அலசல். தஞ்சை பெருவுடையார் கோயில் மர்ம சக்தியால் பாதிக்கப்பட்ட இந்த பட்டியலில் முன்னாள் ஜனாதிபதிகள் ஜெயில் சிங், SD சர்மா, முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி, முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் கருணாநிதி என பலரும் அடங்குவர். 1976ஆம் ஆண்டு தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜ சோழன் சிலை வைக்க வேண்டும் என்று மத்திய அரசுடன் மோதினார் அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி. அதை ஒட்டி பெரிய பிரச்சனை எழும்பியது. சிலையை உள்ளே வைக்க மத்திய அரசு அனுமதி மறுத்தபோது நினைவு சின்னமாக தொல்பொருள் இலாக்காவால் பாதுகாக்கப்படும் கோயில் அது. புதிய சிலை ஒன்று வைப்பதற்கு அதற்காக சட்டத்தில் வழி இல்லை என்று காரணமும் கூறியது. அதே நேரத்தில் கோயிலுக்குள் உள்ள வராகி அம்மனுக்கு புதிய மண்டபம் கட்டப்பட்டிருந்தது. இந்த பெரிய கோயில் கட்டுவதற்கு முன்பிருந்தே வராகி அம்மன் அங்கே இருந்ததாக சொல்லப்படுவதுண்டு. வராகி அம்மனுக்கும் புது மண்டபம் எழுப்பி முதலில் அதற்கு குடமுழுக்கு செய்ய நினைத்திருந்தார்கள். புதிதாக ராஜராஜன் சிலை கோயில் உள்ளே வைக்க கூடாது என்றால் வராகி அம்மனுக்கு மட்டும் புதிதாக மண்டபம் கட்டலாமா? சட்டம் அதற்கு மட்டும் இடம் தருகிறதா என்று கலைஞர் தரப்பிலிருந்து இதை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பப்பட்டது. இதனால் வராகி அம்மனின் புதிய மண்டபத்தை இடிக்கும்படி மத்திய அரசு உத்தரவிட்டது. இந்த பிரச்சனை கிளம்பிய சிறிது காலத்திற்குள் கலைஞர் அரசு பல பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது. கடைசியில் அவரது ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது.
அதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், வராகி அம்மனின் புதிய மண்டபம் இடித்து முடிக்கப்பட்ட அன்றுதான் திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்ட சம்பவம் நடந்தது. மர்மசக்தி அதோடு தன் வேலையை நிறுத்தவில்லை. எமர்ஜென்சியை அடுத்து வந்த தேர்தலில் வராகி அம்மன் மண்டபத்தை இடிக்க உத்தரவு இட்ட பிரதமர் இந்திரா காந்தியும் தோற்றுப்போய் அவரது ஆட்சியும் பறிபோயிற்று. பெரிய கோயில் பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட இரு தலைவர்களும் இப்படி பாதிக்கப்பட்டது முதல் நிகழ்ச்சி. இதேபோல் ராஜராஜ சோழனின் செப்பு சிலையை அலங்கரித்து எடுத்துச் சென்று முடிசூட்டு விழா நடத்த முடிவு செய்யப்பட்டது. பிரதமர் இந்திரா காந்தி தனது கையால் முடிசூட்டுவது என்று செய்யப்பட்ட ஏற்பாட்டை வைதீகர்கள் முதலில் ஏற்கவில்லை. ஆனால் பிறகு பேசாமல் இருந்து விட்டார்கள். இந்த முடிசூட்டு வைபவத்திற்கு வரும்போதுதான் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் கோயிலிலேயே சற்று மயக்கமடைந்தார். அதன் பிறகு சில நாட்களில் முதல்வரின் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது. அன்னை இந்திரா காந்தியின் எதிர்பார்க்காத சோக மரணமும் நிகழ்ந்தது. இந்த அடுத்தடுத்து நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்து தஞ்சை மக்கள் கதிகலங்கி போயினார்கள். இதன் பிறகு முதலமைச்சர் எம்ஜிஆர் பூரண குணம் அடைய இந்த கோயிலில் மிகப்பெரிய பூஜைகள் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த முக்கிய சம்பவங்களை தவிர தஞ்சை மக்கள் மர்ம சக்திக்கு ஆதாரமாக வேறு சில நிகழ்ச்சிகளையும் குறிப்பிடுகிறார்கள். தஞ்சை பெரிய கோயிலுக்கு விஐபிகள் வந்து சென்றால் அவர்கள் பதவி பறிபோகும், உயிர் போகும் என பல கருத்துக்கள் நிலவுகின்றன. இதனால் இங்கு வரும் பெரும்பாலான விஐபிகள் பெரிய கோயிலுக்குள் செல்வதை தவிர்ப்பர். இதேபோல் தஞ்சை பெரிய கோயில் கும்பாபிஷேகத்தின் போது ஏற்பட்ட தீ விபத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். இந்த சம்பவம் அறிந்து அப்போதைய முதல்வராக இருந்த கருணாநிதி கோயிலின் நேர் வழியாக வராமல் பக்கவாட்டு வாசல் வழியாக வந்து கோயிலுக்குள் செல்லாமல் சம்பவ இடத்தை மட்டும் பார்வையிட்டு சென்றார். இதேபோல பல உதாரணங்களை கூறலாம். இதேபோல் தஞ்சை பெரிய கோயிலில் 1000வது ஆண்டு விழா நடந்தது. கோயிலுக்குள் பத்மா சுப்பிரமணியம் தலைமையில் 1000 நடனக் கலைஞர்கள் நடனமாடினர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முதல்வர் கருணாநிதி பிரதான வாயில் வழியாக வராமல் சிவகங்கை பூங்கா வழியாக தெற்குப்புற வாயில் வழியாக வந்து மூலஸ்தானத்துக்கு பக்கவாட்டில் அமர்ந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்தார். பெரிய கோயிலுக்குள் முதல்வர் வந்து சென்றதால் பெரிய கோயில் நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக பலரும் கருதினர். அடுத்த நாள் நிறைவு விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா பேசுகையில், இந்த நாள் கணக்கு பார்க்கும் நாள், கணக்கு தீர்க்கும் நாள். ராஜராஜன் சோழன் காலத்தில் சதுர்வேதி மங்கலங்களை உருவாக்கினார். ஆனால் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் சமத்துவபுரத்தை உருவாக்கி அவர் காலத்தை சேர்ந்த ஆதிக்க கணக்கை கருணாநிதி தீர்த்துள்ளார் என பேசிச் சென்றார். அதன் பின்னர் 2G ஸ்பெக்ட்ரம் பிரச்சனையில் சிக்கி ராஜா பதவி இழந்து கைதாகினார். 2G ஸ்பெக்ட்ரம் பிரச்சனையால் காங்கிரஸ் திமுக உறவும் பலகட்ட பிரச்சனைகளை சந்தித்து கனிமொழி, தயாளு போன்றோரிடம் சிபிஐ விசாரணை, கலைஞர் டிவி அலுவலகத்தில் ரெய்டு, குற்றப்பத்திரிகையில் கனிமொழியின் பெயர், தொடர் விசாரணை, எந்த நேரமும் கைதாகலாம் என்ற நிலை, தேர்தல் கூட்டணியில் இழுபறி என தொடர்ந்த சிக்கல் பெரிய கோயில் நம்பிக்கை மீண்டும் நிரூபித்தது. அதேபோல இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் நடைபெற்ற தஞ்சை பெருவுடையார் கோயிலின் கும்பாபிஷேக விழாவில் தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட எந்த அமைச்சர்களும் அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொள்ளாததால் தஞ்சை பெருவுடையார் கோயிலின் மர்மத்தின் மீதான நம்பிக்கை மக்களிடையே அதிகரிக்கச் செய்துள்ளது. இதுபோன்ற தஞ்சை பெருவுடையார் கோயில் பற்றிய நம்பிக்கைகளை பற்றி நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா என்பதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம UK மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைவாய் உயர்வாய். நான் உங்கள் UK.